தமிழக அரசு எடுக்கிற கடுமையான நடவடிக்கைகளின் விளைவுதான். கடந்த காலங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த போதை வஸ்துக்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி தமிழகத்தின் இன்றைய முதல்வர், அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சொன்னபோது இல்லை சென்னையில் எங்குமே கிடைக்கலன்னாங்க. அடுத்த நாளே மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் தலைமையில் ஒரு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் தாராளமாக கிடைக்கிற அந்த போதை வஸ்துக்களை சட்டமன்றத்திலேயே கொண்டு போய் காட்டினோம். காட்டினத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும், அன்றைய அரசு, அதிமுக அரசு என்ன பண்ணியிருக்கணும்னா, இது எங்கே கிடைச்சது சொல்லுங்க, நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்ட்டு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்போ நாங்களாக இருந்தால் அதை பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கடை எங்கள் சென்னை எங்கள் பள்ளி அருகில் கிடைக்குதுன்றீங்க. இப்போ உங்கள் கையில் நான் இது பேட்டி முடிஞ்சோன்னு உங்கள் கையிலே தனியாக கேட்க போகிறேன், எந்த கடையில் சொல்லுங்கன்னு. நீங்கள் தைரியமாக சொல்லலாம், அது நீங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படுவீர்கள். அப்படி இருந்தால் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம். ஆனால் இதை செய்யாத அன்னைக்கு அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இந்த போதை வஸ்துக்களை கொண்டு வந்து காட்டியதற்காக 21 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியை பறிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். இந்த அரசு அந்த மாதிரியான அரசு அல்ல. உண்மையிலேயே இளைய சமுதாயத்தினர் சீரழிந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த நோக்கத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தி மிக கடுமையாக அறிவுறுத்தி இதை நடமாட்டத்தை மிக வெகுவாக குறைத்து விட்டார்கள்.